வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி கார்டனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், பிளேட்டில் வச்சுருக்கிறது மஞ்சள் கிழங்குங்க, விரலி மஞ்சள். இது போன வருஷம் நான் என்னோடய கொல்லையில் வச்சு 15 கிலோ வந்ததுங்க. வீட்டு உபயோகத்துக்கு அந்த மஞ்சளை காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ அதில் விதைக்கி வச்சுருந்ததுலாம் நல்லா முளை விட்டு வந்திருக்கு பாருங்கள். இதை தான் இப்போ நம்ம கார்டனிங்கில் நட்டு வைக்க போகிறோம். நான் போன வாரமே என்னோடய கார்டனை கொல்லையை சுத்தப்படுத்திட்டேன். இருக்கிற களையெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ரெடி பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், சுத்தமாக இருக்குது என்னோடய கொல்லை பகுதி. இப்போ இந்த மஞ்சளை நம்ம அதில் நட போகிறோம். இந்த மஞ்சளை நம்ம இன்னைக்கு இந்த ஆடிப்பட்டம் தேடி விதைன்னுவாங்க. இப்போ நம்ம நட்டினோம்னா ஜனவரி மாதத்துக்கு நம்மளுக்கு பொங்கல் அப்போ கரெக்டாக மஞ்சள் வீட்டுக்கு பொங்கலுக்கு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ரெடியாக வந்துடும். என் வீட்டில் ஒரு 2-3 பச்சை மிளகாய் செடி இருந்தது. அது 2 பட்டு போச்சு. இப்போ ஒரு செடி வீட்டுக்கு தேவையான பச்சை மிளகாய் கொடுக்குது. நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. இந்த மாதிரி கார்டனிங் நம்மளுக்கு இஷ்டமான ஒன்று. அதில் நம்ம செடிகளோட பேசலாம். நம்ம ஈவினிங் டைமில் இந்த கார்டனிங் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்ம மனசே ரிலாக்ஸாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வீட்டில் போன வருஷம் காவலி கிழங்கும் வந்தது. அதுவும் நான் வீடியோ போட்டிருந்தேன். அது இந்த மண்ணுக்குள்ளே கடந்த கிழங்கெல்லாம் முளைச்சி வந்திருக்கு. அதையும் நான் கொடியேற்றி விட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இருக்கிற மஞ்சளை இங்கே ஒரு 20-25 இடத்துல நாங்கள் இந்த குழிக்குள்ளே இந்த முளை பகுதி மேலே தெரிகிற மாதிரி வச்சு மண் வச்சு மூடுறோம். இதை மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் இன்றைக்கி வச்சிடுறோம், நானும் இந்த பாட்டியும். கார்டனிங் எல்லாருமே வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் நமக்கு தேவையான காய்கறிகள் விளைவிக்கலாங்க. நம்ம சுத்தமான ஆர்கானிக் முறையில் நம்ம விளைவிச்சு சாப்பிட்லாம். கீரை, இந்த கத்திரிக்காய், பச்சை மிளகாய், இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான தக்காளி பழம் இதெல்லாம் வீட்டுக்கு தேவையானது போடலாம். ஆனால் இங்கே இந்த இடம் பள்ளமான பகுதியினால் மழை பெஞ்சதுன்னா எனக்கு தண்ணி நின்று எல்லாம் அழுகிடுது. கத்திரிக்காயெல்லாம் போன வருஷம் நிறையா வந்தது. மழை வந்தப்போ ஃபுல்லாகவே அழுகி போச்சு. இப்போ எல்லா மஞ்சளும் இந்த முளைப்பகுதி மேலே தெரிகிற மாதிரி இந்த பாருங்கள் நட்டியாச்சுங்க. கார்டனும் எங்களுக்கு நல்லா சுத்தமாக இருந்ததுனால நல்லா இருக்குது. இப்போ இதில் கார்டனிங்கில் நான் கருணக்கிழங்கு செடியெல்லாம் 4-5 வச்சுருக்கேன். அதுவும் இருக்குது. இப்போ இந்த காவலி கிழங்கு நான் ஒன்று வச்சுருந்தேன். அது வீட்டில் விதைக்குன்னு வச்சுருந்தேன். அது முளை விட்டதுனால அதையும் இப்போ வச்சுக்கலாம். அதையும் நம்ம என்ன பொசிஷன், அதாவது நம்ம உட்கார்ற மாதிரி பழங்காலத்துலலாம் உட்கார்ற மாதிரி வைப்பாங்க. அந்த பொசிஷனுக்கே அந்த கிழங்கு வருமா. இது பசிக்கு இந்த கிழங்க தான் அவிச்சு சாப்பிடுவாங்களாம். பஞ்சம் வந்தப்பெல்லாம் எல்லார் வீட்லேயும் அப்போ காவலி கிழங்கு இருக்குதுன்னு எங்கள் மாமியார் சொல்லுவாங்க. இருக்கும், எல்லோரும் பஞ்சத்துக்கு இதை தான் நாங்கள் கிழங்கு அவிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது. இது வச்சாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு மாங்கொட்டை இருந்தது, அதையும் இந்த பாட்டிகிட்ட கொடுத்து அங்கே பக்கத்துலேயே வைக்க சொன்னேன். மாமரம் இங்கே ஒரு செடி வச்சு வருது. இருந்தாலும் இன்னொன்று கொட்டை இருந்தது, அதையும் வைப்போமேன்ட்டு அந்த மாங்கொட்டையும் இப்போ வைக்கிறோம். மீதி இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தண்ணி ஊற்றுறோம். கார்டனில் நம்ம செடிங்கிட்டலாம் நம்ம பேசினா அது நம்ம பேச்செல்லாம் கேட்குமா, சந்தோஷப்படும்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கும் மனசு சந்தோஷமாக இருக்கும். கார்டனிங் எல்லோரும் பண்ணி பாருங்கள், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மனசு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இது மல்லிகை செடி, அதுலேயும் தண்ணி விட்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய கார்டன் வீடியோ அப்பப்போ அப்டேட் ஆகும், பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.